guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்க இதான் என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ஹாய், ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய் ஹாய். எப்பயாவது நடக்கிற ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மோனா வந்துட்டு ஒரு மேட் லுக்ல இருந்து வெளியில வந்து இந்த மாதிரி ஜூசி டியூவி கிளாசி லுக் பண்றது அது இன்னைக்கு நடந்திருக்கு. நான் வந்து கொஞ்சம் என்னுடைய கையை கண்ட்ரோல் பண்ணி கொஞ்சம் டியூவியான கிளாசியான ஹெல்தி லுக்கிங் ஸ்கின் மாதிரி எடுத்துட்டு வரலாம். நீங்க வந்துட்டு ஹைட்ரேட்டடான சப்பிள் அண்ட் ஜூசி லுக்ஸ் வந்து கிரியேட் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க. அதுக்கு என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்றதுக்கான விஷயங்கள் இன்னைக்கு வீடியோல நான் ஷேர் பண்ணிருக்கேன். எனக்கு உண்மையா வந்து பிடிச்சிருக்கு. பட் இந்த வீடியோ ஃப்ளோல பாப்பீங்க, எனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்றது வந்து நான் இப்படியும் அப்படியுமா வந்து சொல்லிட்டு இருந்தேன். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதான் தெரியும். ஸோ நான் எப்படி இந்த லுக் கிரியேட் பண்ணேன், என்ன ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணேன், ஹெல்தியான லுக் வெளியில தெரியறதுக்கும் உள்ள ஹெல்தியா க்ளோயா ஜூவியா இருக்கிறதுக்கும் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத வந்துட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கேன். ஸோ வீடியோவை தொடர்ந்து பாருங்க. இன்னைக்கு ஒரு க்ளோயி ஜூசி டியூவி ஸ்கின் தான் நம்ம வந்துட்டு உருவாக்க போறோம் அப்படின்றதுனால என்னுடைய பேஸ் ப்ரெப்புமே வந்துட்டு ஸ்கின் கேருக்கு ஒரு க்ளோ ரேஞ்ச் வச்சு நான் பண்ணிக்கிட்டேன். இந்த டெர்மாகோல புதுசா நசிகா க்ளோ அப்படின்ற ஒரு ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். முக்கியமா இது வந்து அந்த ஒரு க்ளோ கொடுக்கறதுக்கு, அந்த ஒரு ஹெல்தி லுக்கிங் இல்லுமினேட்டட் லுக் கொடுக்கறதுக்கு. ஸோ இதுல வந்துட்டு நான் ஃபேஸ் வாஷ், ஃபேஸ் சீரம் அண்ட் மாய்ஸ்சரைசர் வச்சிருக்கேன். ஃபேஸ் வாஷ் பாத்தீங்கன்னா 2% சிகா க்ளோ டெய்லி ஃபேஸ் வாஷ். இது வந்து க்ளோயிங் ஸ்கின்னுக்காக இருக்கிறது. இதுல சிகா எக்ஸ்ட்ராக்ட் இருக்கு, ட்ரானாக்சாமிக் ஆசிட் அண்ட் லிக்கோரைஸ் எக்ஸ்ட்ராக்ட் இருக்கிறது. இது நல்ல ஒரு ஜெல் பேஸ்டு ஃபேஸ் வாஷ். குட்டி குட்டி கிரானியூல்ஸ் இருக்கு இதுல. அண்ட் இது வந்து ரொம்பவே சூதிங்காவும் ஜென்டலாவும் இருக்கு. எனக்கு பொதுவாகவே வந்துட்டு ஜெல் பேஸ்டு ஃபேஸ் வாஷஸ் பிடிக்கும். ஸோ என்னுடைய ஸ்கின்னுக்கு வந்து இது அழகா செட் ஆயிடுச்சு. இது ரொம்ப உங்களுக்கு வறட்சி பூமியா இருக்கும் உங்க முகம் அப்படின்னா வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போது இந்த ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். ஏன்னா முக்கியமான வந்து கான்செப்டே இதுக்கு வந்துட்டு உங்களுக்கு க்ளோயி ஸ்கின் கொடுக்கறதுக்காக தான். இதை போட்டு ஃபேஸ் வாஷ் பண்ண அப்புறம் ஃபேஸ் சீரம் போட்டுக்கலாம். 10% சிகா க்ளோ ஃபேஸ் சீரம். இதுவும் வந்துட்டு க்ளோயி ஸ்கின்னுக்காக சேம் செட் ஆஃப் இன்கிரீடியன்ஸ். பட் இதுல எக்ஸ்ட்ரா வந்துட்டு கோஜிக் ஆசிட் இருக்கு, சிகா எக்ஸ்ட்ராக்ட் இருக்கு, ட்ரானாக்சாமிக் ஆசிட் இருக்கு அண்ட் கோஜிக் ஆசிட் இருக்கு. ஸோ பேசிக்லி இது வந்துட்டு அந்த ஒரு க்ளோ கொடுக்கறதுக்கும் ஈவன் ஸ்கின் டோன் கொடுக்கறதுக்கும் பிக்மெண்டேஷன் கம்மி பண்றதுக்கும் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போது. 80% கன்சியூமர்ஸ் வந்துட்டு இந்த 10% சிகா க்ளோ ஃபேஸ் சீரம் வந்து அவங்களுக்கு அந்த ஒரு க்ளோயி ஸ்கின் கொடுத்துருக்கு அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. இது இந்த மாதிரி ஒரு மேட் ஃப்ராஸ்டட் கிளாஸ் பாட்டில்ல வருது. ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டா எல்லா சீரமும் எப்படி இருக்கும் இது வரைக்கும் நீங்க யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ரொம்ப ரன்னியான ஒரு லிக்விட் சீரம் தான் இது. குவிக்கா உங்க ஸ்கின்ல அப்சர்வ் ஆயிக்குது. அண்ட் போட்டதுமே பாத்தீங்கன்னா நல்லா நரிஷ்டா. எனக்கு வந்து கொஞ்சம் வந்து இது ஹைலூரானிக் ஆசிட வந்து ஞாபகம் பண்ணுது, அந்த மாதிரி இருக்கு. இந்த சீரம் ஃப்ராக்ரன்ஸ் ஃப்ரீ ஃபார்முலா உடையது. அண்ட் உங்க ஸ்கின்ல வந்து இது ரொம்ப நேரத்துக்கு நரிஷ்டா மாய்ஸ்சரைஸ்டா பாத்துக்க போது. இந்த சீகா எக்ஸ்ட்ராக்டே வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஸ்கின்ல ஹைலூரானிக் ஆசிடோட சிந்தசிஸ வந்து ஹெல்ப் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு மெயின் இன்கிரீடியன்ட். ஸோ இந்த டியூவி ஜூசி க்ளோயி லுக்கு வந்து இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போது. அடுத்து மாய்ஸ்சரைசர். இது 5% சிகா க்ளோ டெய்லி ஃபேஸ் மாய்ஸ்சரைசர். இதுலயே வந்துட்டு உங்களுக்கு சிகா எக்ஸ்ட்ராக்ட் இருக்கு, ட்ரானாக்சாமிக் ஆசிட் இருக்கு அண்ட் ஆல்பா ஆர்பிட்டின் இருக்கு. சோ இதுல பெர்சன்டேஜ்லாம் வந்து பாத்தீங்கன்னா மினிமல் லெவல்ல தான் இருக்கு. அண்ட் இது ஒரு க்ளோ கொடுக்கற வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்றதுனால நம்ம வந்துட்டு இதை ஒட்டுமொத்தமா ஒன்னா கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் யூஸரா இருக்கீங்க அப்படின்னா தனித்தனியா யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாய்ஸ்சரைசர் நல்ல ஒரு ரிச்சான மாய்ஸ்சரைசர். ஆல்சோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்றீங்கன்னா ஒரு பேட்ச் டெஸ்ட் எடுத்துக்கோங்க. சன்ஸ்கிரீன் யூஸ் பண்றதையும் வந்துட்டு ஒரு ரெகுலரான பிராக்டிஸ்ல எடுத்துட்டு வந்துக்கோங்க இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் நீங்க யூஸ் பண்ணும்போது. ஸோ பேசிக்லி இந்த ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் நீங்க டெய்லி யூஸ் பண்ணலாம், மார்னிங் அண்ட் நைட் டைம். இது வந்து உங்களுக்கு ஸ்கின் சேஃப் அண்ட் எஃபெக்டிவும் கூட. ஏன்னா டெர்மாகோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு டெர்மட்டாலஜிஸ்ட் டிசைன் பண்றது தான். அண்ட் ஆல்சோ அவங்க எவ்வளவு பெர்சன்டேஜ் யூஸ் பண்றாங்க அப்படின்றத வந்து ஓப்பனா டிஸ்க்ளோஸ் பண்ணிடுறாங்க. லைக் ஃபேஸ் வாஷ்ல 2%, சீரம்ல 10 அண்ட் மாய்ஸ்சரைசர்ல 5 அப்படின்றதெல்லாம். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காகவும் நான் உங்களுக்கு வந்து இந்த டெர்மாகோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஆக்டிவ் இன்கிரீடியன்ஸ்லாம் யூஸ் பண்றீங்க அப்படின்னு வரும்போது நீங்க ட்ரை பண்ணலாம்னு நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ ஒரு டியூவி ஜூசி க்ளோயி லுக் உங்களுடைய மெயின் அல்டிமேட் கோலா இருக்குன்னா இந்த ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் நீங்க தாராளமா ட்ரை பண்ணலாம். நீங்க ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நான் லிங்க்ஸ் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துடுறேன். இது டெர்மாகோட அஃபிஷியல் வெப்சைட். அமேசான், நைகா அண்ட் ஃபிளிப்கார்ட்ல அவைலபிளா இருக்கு. நான் உங்களுக்கு ஒரு கூப்பான் கோட் கொடுக்குறேன். இந்த கூப்பான் கோட் நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அடிஷனல் ஆஃபரும் கிடைக்கும். ஸோ தாராளமா நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இது டெர்மாகோட அஃபிஷியல் வெப்சைட்ல நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்சோ இந்த டெர்மாகோட அஃபிஷியல் வெப்சைட்ல நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்றீங்கன்னா உங்க ஆர்டர் வந்து ஒரு குழந்தை படிக்கிறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போது. இதை டெர்மாகோ பூமி அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் மூலமா டைப் வச்சுட்டு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வருஷத்துக்குள்ள 10,000க்கும் மேலான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்றத ஒரு இனிஷியேட்டிவா எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட எஜுகேஷனுக்கு நம்ம சைட்ல இருந்து பண்ற ஒரு நல்ல விஷயம் மாதிரி இருக்கும். ஸோ அதையும் நீங்க தாராளமா பண்ணிக்கலாம். உங்களுக்கு தெரியும் எனக்கு வந்துட்டு மேட் ஸ்கின் எவ்வளவு பிடிக்கும் அப்படின்றது. எனக்குமே அந்த ஒரு ஃப்ரெஷ்ஷான லுக் வந்து பாக்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும், மேட்டான லுக்கா இருக்கிறது. பட் இன்னைக்கு அல்டிமேட் கோல் டியூவினஸ்.
மேக்கப்ல ஆர் ஸ்கின் கேர்ல நீங்க வந்துட்டு அந்த டியூவி ஹைட்ரேட்டட் லுக் எடுத்துட்டு வரணும் அப்படின்னா ப்ராடக்ட்ஸ் எப்படி பிக் பண்ணணும்னா ப்ராடக்ட்ஸ்ல வந்துட்டு க்ளோ, டியூவி, ஹைட்ரேட்டட், ஸ்ட்ரோப், ஜூசி, கிளாசி இந்த மாதிரி மென்ஷன் பண்ணிருக்க ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்க பிக் பண்ணிக்கிறது வந்துட்டு நல்லது. அதுதான் வந்து உங்களுக்கு அந்த மாதிரியான லுக்ஸ் கொடுக்க போகுது. ஸோ நான் வந்துட்டு இன்னைக்கு ஒரு ஜூசி ஸ்ட்ரோவி க்ளோயிங் ப்ரைமர் யூஸ் பண்ணிக்கிறேன், ஸ்ட்ரோப் க்ரீம் யூஸ் பண்ணிக்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. இது நல்ல ஒரு என்ன சொல்றது, நீங்க இப்ப பாப்பீங்க டிஃபரன்ஸ். லைக் லிட்ரலா இன்ஸ்டன்டா ஒரு ஜூசி க்ளோயி லுக் வந்து கொடுக்கும். நான் வந்து இந்த மாதிரி ஒரு டியூவி லுக் வந்து எப்போ உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா நைட் டைம் ஈவெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். மார்னிங் டைம்ல வேண்டாம். மோஸ்டா நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு வந்துட்டு வேர்க்க ஆரம்பிச்சிரும். அது வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஆயிலியா தெரியறதுக்கு வந்து சான்ஸ் இருக்கு. ஸோ ரிஸ்க் எடுக்க வேணாம். நைட் டைம் ஈவெண்ட்ஸ்ல இண்டோர்ல இருக்க போறீங்க அப்படின்னு தெரியற இடத்துல, இல்லைன்னா ஏர் கண்டிஷன் ஏரியாவில் இருக்க போறீங்கன்னு தெரியிற இடத்துல நீங்க வந்து இந்த மாதிரி லுக்ஸ் பண்ணிக்கலாம். ப்ரைமருக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம், கலர் கரெக்ஷன். என்னுடைய ஃபேஸ் வந்து பிக்மெண்டேஷனோட கொஞ்சம் அன்ஈவன் ஸ்கின் டோன்ல இருக்கும் அப்படின்றதுனால நான் வந்து கலர் கரெக்ட் பண்ணிப்பேன். ஆக்சுவலி இப்படி பார்த்தா கூட சம்டைம்ஸ் நார்மலா பார்த்தா கூட உங்களுக்கு வந்து அந்த அன்ஈவனா இருக்கிறது அவ்வளவா தெரியாது. பட் மேக்கப்புக்கு நீங்க ஒரே ஃபவுண்டேஷன் கலர் உங்க முகத்துல போடும்போது கண்டிப்பா வந்து சில இடத்துல வந்து கிரே ஆகும். ஸோ அதுக்காகவாச்சும் நீங்கள் கலர் கரெக்ட் பண்ணி தான் ஆகணும். ஃபவுண்டேஷன் கிரே ஆகுது, கரெக்டான ஃபவுண்டேஷன் ஷேடு கொடுங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அது வந்து நம்ம ஸ்கின்ல நேச்சுரலாகவே அன்ஈவன்னஸ் இருக்கும். அது பேலன்ஸ் அவுட் பண்ணுறது இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கு தான் இந்த ஆரஞ்சு கரெக்டாக. ஆல்சோ ஆரஞ்சு வந்துட்டு நம்ம ஃபவுண்டேஷனுக்கு மேலேயும் தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு கன்சீலர் எடுத்துக்கிறேன். ஸோ கன்சீலர் நமக்கு திக்கராக இருக்க போது கன்சீலர் எடுத்து இந்த ஆரஞ்சை நான் வந்து கொஞ்சமாக மறைச்சிக்கிறேன், சும்மா ரஃபாக. ஏன்னா இதுக்கு மேலே எப்படியும் ஃபவுண்டேஷன் ஒரு லேயர் நம்ம கொடுக்க போகிறோம். அதனால் பெருசாக எதுவும் பண்ண வேணாம். பண்ணிவிட்டு இதை குவிக்காக ஒரு ஸ்பஞ்ச் வச்சு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு இன்னும் கொஞ்சம் கூட அந்த ஒரு ஜூவினஸ் வேணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா திருப்பி ஸ்ட்ரோப் க்ரீமை எடுத்து என்னுடைய இந்த பேஸ்க்கு மேலேயே வந்து நான் போட்டுக்க போகிறேன். ஸ்பஞ்சை வச்சு போட்டுக்கிறேன். எப்படியும் இதுக்கு மேலே நான் எப்படியும் ஃபவுண்டேஷன் போடுவேன். நீங்கள் ஃபவுண்டேஷனோடையும் கூட ஸ்ட்ரோப் க்ரீமை மிக்ஸ் பண்ணி போடலாம். நான் அது மாதிரி பண்ணியிருந்துருக்கலாம். இட்ஸ் ஓகே, பண்ணலாம், திருப்பி பண்ணலாம். ஸ்ட்ரோப் க்ரீம்ஸில் எனக்கு பிடிச்சது என்னென்னா அந்த ஒரு கிளாஸி லுக் கொடுக்கும். அது வந்து ஒரு மாதிரி ஆயிலியாவோ அன்ஹெல்தியாவோ இருக்கிற மாதிரி தெரியாது. அதுதான் எனக்கு ஸ்ட்ரோப் க்ரீம்ஸில் ரொம்ப பிடிச்சது. இட்ஸ் ஃபவுண்டேஷன் டைம். அந்த ஸ்ட்ரோப் க்ரீம் மேலே போடலாம். உங்களுக்கு ஃபவுண்டேஷனுக்கு ஒரு ஜூவி லேயர் மாதிரி இருக்கும், ஸ்கின் மாதிரியே இருக்கும் பார்க்கறதுக்கு. தெரியுதா டிஃபரன்ஸ்? கொஞ்சோண்டு கன்சீலர். இந்த கன்சீலரில் மட்டும் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா இது கொஞ்சம் ஜாஸ்தியாக நம்ம முகத்தில் இருக்க வேண்டியது. ஸோ நம்ம வந்து இதில் ரொம்ப டியூவியாக போகிறோம் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டோம்னா கிளைட் ஆகி மூவ் ஆகி விழறதுக்கு காணாமல் போயிடுறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. பட் உங்கள் ஸ்கின்ல டியூவி ப்ராடக்ட்ஸ்லாம் நல்லா உட்காரோம் அப்படின்னா நீங்கள் வந்து கன்சீலரும் நல்ல ஒரு ஹைட்ரேட்டிங் டியூவி கன்சீலர் மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். இட்ஸ் அப் டு யூ. நான் என்ன பண்ண போறேன்னா இன்னும் ஒரே ஒரு லேயர் ஸ்ட்ரோப் க்ரீம் கொடுக்க போறேன். எஸ், ஐம் கோயிங் டு கோ கிரேசி இன்னைக்கு ஸ்ட்ரோப் க்ரீம் வச்சு. ஸோ இந்த ஹையஸ்ட் பாயிண்ட்ஸ்ல மட்டும் போட்டுக்கிறேன் ஃபர்ஸ்ட். அப்புறம் என்ன மீதி இருக்கோ அதை வச்சு நம்ம முகம் ஃபுல்லா டேப் 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 பண்ணலாம். லூஸ் பவுடர் எடுத்துக்கிறேன். யூஸ்வலாக அப்படி பண்ண மாட்டேன். ப்ரஷ்ல எடுத்துட்டு எல்லா பவுடரையும் டேப்பும் பண்ணிட்டு எங்க எனக்கு பவுடர் வேணுமோ அங்க இந்த ப்ரஷ்ஷை வச்சு ப்ரிசைஸா நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஏன்னா முகம் ஃபுல்லா எனக்கு இன்னைக்கு மேட் ஃபினிஷ் வேண்டாம். அதனால ஏதோ எனக்கு பெருசா தப்பு பண்ற மாதிரியே இருக்குன்னா இப்படியெல்லாம் நான் பண்ணவே மாட்டேனா, அதனால எனக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ இப்போ வந்துட்டு ஃபேஸ்க்கு பிளஷ்க்கு நான் வந்து ஒரு க்ரீம் ப்ராடக்ட் யூஸ் பண்ணிக்க போறேன். அது உங்களுக்கு ஸ்டிக்ஸ்ல வரும், இதோ இந்த மாதிரி வரும். இது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி பிதுங்கி போன நிலைமையில இருக்கு. டியூப்ல வரும், ஸ்டிக்ல வரும், க்ரீம் ப்ராடக்டா வரும், லிக்விட் ப்ராடக்டா வரும். உங்களுக்கு எது சூஸ் பண்ணணுமோ நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. உங்க கிட்ல வந்துட்டு ஒரு க்ரீம் பிளஷ் இருக்கிறது வந்து நல்லதுதான். அது வந்து அந்த ஒரு க்ரீமி ஜூசி லுக் உங்களுக்கு கொடுக்கும்.
இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா லிட்டரலாக எனக்கு க்ரீம் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் ஈரமாக இருக்குது. கொஞ்சம் டைம் அப்புறம் நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு டார்க்கான மேட் ஷேட் எடுக்கிறேன். ஓகேவா, ப்ரான்ஸ் பண்ணுறதுக்கு மேட் ஷேட் தான் இது. எனக்கு வந்து எல்லா இடத்துலையும் டியூவியாக ஆக்கக்கூடாது. அது வந்து சொன்ன மாதிரி ஆயிலி ஆகிடும். ஓகேவா, ஒரு சில இடம்னு இருக்குது. ஸோ நெத்தியோட இந்த ஏரியாவை வந்துட்டு நான் மேட்டாகவே பார்த்துக்கிறேன் இருக்கிற மாதிரி. ஜா லைன்லாம் நீங்கள் மேட் பவுடர் போடாமல் க்ளோயி பவுடர் போடுறீங்கன்னா லைட் ரிஃப்ளெக்ட் பண்ணி கொடுக்கும். மறைச்ச ஜா லைன்லாம் பளிச்சுன்னு தெரியும். ஸோ எந்த ப்ராடக்ட் எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது இருக்கு. எங்கே ஷேடோ கொடுக்கணுமோ அங்கெல்லாம் மேட் ப்ராடக்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு க்ளோயி பிரான்சர் எடுத்துக்கிறேன். இதான் நான் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன் இது வாங்கி. ஓ வாவ், ஐப்ரோஸ் யூஸ்வலாக எனக்கு டார்க்காக வச்சுக்கிற மாதிரி வச்சுக்கிறது தான் பிடிக்கும். ஸோ ஒரு பிளாக் ஐ ஷேடோ வச்சு ஐப்ரோஸை யூஸ்வலாக நான் ஃபில் பண்ணுற மாதிரி பண்ணிக்கிறேன். தட்ஸ் இட். என்கிட்ட இந்த மாதிரி ஒரு லைக் ஷைனியாக இருக்கிற மாதிரியான ஒரு ப்ளஷ் இருக்குது. அதை கொஞ்சமாக எடுத்து என்னுடைய ப்ளஷ் ஏரியாவை செட் பண்ணிக்கிறேன். க்ரீம் பேஸை அப்படியே விடக்கூடாது. ஏதாவது ஒரு பவுடர் வச்சு நீங்கள் செட் பண்ணணும். அது வந்து கொஞ்சம் இந்த மாதிரி என்ன சொல்கிறது, ஷைனியாக இருந்தால் கூட பரவாயில்ல, பட் பவுடர் வச்சு நீங்கள் செட் பண்ணியே ஆகணும். ஓகே, ஸோ லைட்டாக போட்டுக்கிறேன். ரொம்ப ஜாஸ்தியாக போட்டால் ரொம்ப க்ளோயியாக தெரியும். ஓகே, சத்தியமாக ஐம் லைக்கிங் இட் ஸோ மச். ஏன்னா நான் இப்படிலாம் போட மாட்டேன். எல்லாமே எனக்கு வந்து பவுடரியாக இருக்கணுமா, ஸோ அதனால இட்ஸ் லுக்கிங் டிஃப்ரெண்ட். ஹெல்த்தியாக இருக்கு என்னோட மேக்கப் பார்க்கறதுக்கு. நெக்ஸ்ட் அப் ஐஷேடோவுக்கு நான் ஸ்பெசிஃபிக்காக ஐஷேடோன்னு போல ஒரு ஹைலைட்டரே எடுத்துக்கிறேன். ஹைலைட்டரே எடுத்து என்னோட ஐஷேடோவை நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இது என்ன பண்றேன்னா, இந்த டிரான்சிஷன் ஏரியா அந்த இடத்துலயும் நான் வந்து எடுத்துட்டு வந்து ப்ரோ போன் வரைக்கும் எடுத்துட்டு வந்துக்கிறேன். இப்போ என்னுடைய ஒரு ஃபேவரட்டான பார்ட் ஹைலைட்டர் முகத்தில் போடுறது. லைட்டாக தான் போட்டுக்க போறேன், ரொம்ப ஜகஜகா பண்ண போறது இல்லை. ஒரு க்ளோயி பிரான்சர் போட்டேன்ல, அதை குட்டியாக ஒரு பிளெண்டிங் ப்ரஷ்ல எடுத்து லைட்டாக என்னுடைய டிரான்சிஷன் ஏரியாவில் போடுறேன். இது வந்து அந்த ஒரு ஷேடோ கொடுக்கும் ப்ரௌன் கலருக்கு, பட் அதில் லைட்டாக க்ளோ இருக்குது அப்படின்றதுனால ரொம்ப மேட்டான லுக்கும் கொடுக்க போகிறது இல்லை. காஜல், நிறைய மஸ்காரா. ஆனா இந்த ஒரு ஜூவி லுக் போட்டா ஒரு மாதிரி ஓல்டான லுக் வந்து தெரியுது. ஐ ஹாவ் மிக்சட் எமோஷன்ஸ் இந்த டியூவி மேக்கப் வச்சு. லைக் சம்டைம்ஸ் அது பார்க்கும் போது நல்லா இருக்கு, சம்டைம்ஸ் இது இந்த மாதிரி ஆக்வர்டா இருக்கா. எனக்கு வந்து அந்த ஃப்ரெஷ் லுக் வேணும். அந்த ஃப்ரெஷ் லுக் இதுல வந்து இல்லை. பட் டியூவியா க்ளோயியா ஹெல்தியா கியூட்டா இருக்கு, டிஃப்ரெண்டா. ஓகே, நான் என்னுடைய லிப்ஸ்க்கு வந்து லிப்ஸ் வந்துட்டு லைட்டா டிஃபைன் மட்டும் பண்றேன். ஒரு நியூட் கலர் வச்சு உள்ள ஆல்ரெடி லிப் டிண்ட்ல போட்ட அந்த ரெட் இருக்கு, அப்படியே இருக்கட்டும். நியூட் கலர் வச்சு லைட்டா நான் வந்துட்டு அவுட்லைன் பண்றேன். ஆல்சோ எப்பயுமே என்கிட்ட வந்துட்டு நீங்க கேட்குற ஒரு விஷயம் என்னன்னா, லிப்புக்கு என்ன யூஸ் பண்ணீங்க, லிப் கலர் என்ன, அது என்னன்னு. இந்த வேலை தான் நான் செய்வேன் யூஸ்வலா. என்கிட்ட இருக்கிற நிறைய கலர், எல்லா கலரையும் அடுத்து கலந்து அடிப்பேன். எனக்கு எங்க போதும்னு தோணுதோ அவங்க நிறுத்துவேன். உங்களுக்கே தெரியும் எனக்கு சும்மாவே வந்து கிளாஸி லிப்ஸ் வந்து பிடிக்கும். இன்னைக்கு வேற ஆல்ரெடி நம்ம கிளாஸியா இருக்கும். ஸோ கிளாஸி லிப் நான் நினைச்சேன் லைக் நம்ம மியூட் டவுன் பண்றதுக்கு மேட் லிப்பா போலாமா அப்படின்ட்டு. பட் எனக்கு சிரிக்காம வேற இருக்க முடியல. சிரிச்சா அந்த இடம் அழகா அப்படி வருதா. கைஸ், ஃபைனல் லுக் எனக்கு டெஃபினட்டா ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப ஒரு கேர்ள் நெக்ஸ்ட் டோர் சிம்பிள் ஸ்கின் லைக் ஃபினிஷோட ஜூவியா ஹெல்தியான ஸ்கின் மாதிரி இருக்கிற ஒரு லுக் எனக்கு பிடிச்சிருக்கு, உண்மையா பிடிச்சிருக்கு. பட் இன்னும் கொஞ்ச நேரம் என் மூஞ்ச நானே பார்த்துட்டே இருந்தேன்னா மேட் தான் நல்லா இருக்கு அப்படின்னு எனக்கு வந்து மனசு மாறிடும். நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு வந்து டியூவி பிடிக்குமா இல்லைன்னா மேட் பிடிக்குமா, இல்லை என் மூஞ்சில எது ஓகேவா இருக்கு பாக்குறதுக்கு அப்படின்றது. ஸோ நீங்க கண்டிப்பா இதை ட்ரை பண்ணலாம். உண்மையா சொல்றேன், என்ன மாதிரி கூட உங்களுக்கு வந்து அப்படி இப்படிமா இருக்கலாம். எனக்கு இந்த பார்ட் அவ்வளோ பிடிச்சிருக்கு. எனக்கு இப்போ அது வந்து இவ்வளோ ஹெல்தியா நானே பார்த்தது கிடையாது. என் மூஞ்சில அப்படி அந்த ரோசி சீக்ஸ் அப்படி சொல்லுவாங்களா, அப்படி இருக்கா. எனிவேஸ் போதும், இதுக்கு மேலே நான் இதை பற்றி பேச விரும்பல. இன்னைக்கு வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, எனக்கு கமெண்ட் செக்ஷன்லையும் தெரியப்படுத்துங்க. இதோட நான் கிளம்புறேன். உங்க எல்லாரையும் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.